இன்னைக்கு பல துஷ்டர்கள் நாம் பார்க்க முடியும். They will be filled with wisdom. இப்ப நம்ம பார்க்கிற விஸ்டம் இது தெய்வீக ஞானமா இருக்குமா அல்லது தெய்வீகமற்ற ஞானமா இருக்குமா? பார்ப்பதற்கு தெய்வீக ஞானமா இருக்கும், ஆனா செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கு? தெய்வீகமற்ற ஞானமாக இருக்கிறது. We have to differentiate who is the evil man, who is the man of justice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் இந்த மகிமையான இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்திலே நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை கடந்த நாட்களெல்லாம் வழிநடத்தி நமக்கு வேண்டிய ஆகாரம், உடை, இருக்க இடம், நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் சகலத்தையும் நமக்காக தந்த தேவன் இந்த நாளிலே ஜீவனோடு கூட நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நாம் செபித்து இந்த மாதத்துக்கு உண்டான வாக்கு தத்தத்தை நாம் வாசித்து அவைகளை நாம் தியானிப்போம். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவமான இந்த முதலாவது நாள், இந்த டிசம்பர் மாதம் 2021 ஆண்டிலே தேவன் எங்களுக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதன்படி எங்கள் வாழ்வை செவைப்படுத்தும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அழைப்புகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 30 நாட்களையும் கண்மணி போல எங்களை பாதுகாத்த தெய்வம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த வாக்குத்தத்த ஆராதனை, உம்முடைய வார்த்தைகள், திருவிருந்து ஆராதனை பங்கு கொள்ளத்தக்கதாய் எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவநாமத்துக்கு சாட்சியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமக்கு தேவன் அருளியிருக்கிற வேத வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே, துஷ்ட நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். துஷ்ட நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு, evil men don't understand justice, but those who seek Yahweh understand it fully. இங்கே அருமையான தேவஜனமே, இங்கே 2 பகுதிகளாக இந்த வாக்குத்தத்தம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதலாவது பகுதியை நாம் தியானித்து பின்பு 2வது பகுதியை இன்னொரு நாள் நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் நன்மைகளை காட்டிலும் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய தெய்வீகமற்ற காரியங்களை அறிந்து கொள்வதுதான் மிக முக்கியம். ஒரு குழந்தை வளர்க்கிற நேரத்தில் கூட அடிக்கடி அந்த குழந்தை செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறானவைகள் தான் அதிகமாக செய்யும். அதனுடைய வளர்ச்சி சிறு பிராயம் முதல் அது படுத்திருக்கிற நேரத்திலிருந்து, புரளுகிற நேரத்திலிருந்து, பின்பு உட்காருகிற நேரத்திலிருந்து, பிறகு நிற்கிற நேரத்திலிருந்து, பிறகு நடக்கிற நேரத்திலிருந்து, அது ஓடுகிற பிராயம் வரையில் நாம் அந்த குழந்தையினுடைய சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால் அதிகபட்சமாய் தனக்கு அறியாமையிலே செய்யக்கூடிய பலவிதமான தவறுகளை தான் ஒரு தாயோ தகப்பனோ ஒரு பெரியோர்களோ அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களோ அதிகமாய் நீங்க பார்த்தீங்கன்னா அது செய்த குறைகளை தான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? ஒரு குழந்தை வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அது செய்யறதெல்லாம் தவறு தான். அப்புறம் நாம கற்றுக் கொடுத்து அதை சீர்படுத்துகிற பொழுது அந்த குழந்தை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு நேராக கடந்து செல்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், இந்த துவக்கத்திலே வேதம் சொல்கிறது துஷ்ட
அப்போ துஷ்டத்தனமான காரியம் என்ன? அப்போ துஷ்டனா இருக்கிறவன் எதை அறிந்து கொள்ளுவான், எதை அறிந்து கொள்ள மாட்டான்? மனிதனுடைய வளர்ச்சி தன்னுடைய செயல்பாடுகள், குழந்தை பருவத்திலிருந்து வளர்கிற ஒரு செயல்பாடுகள், பின்பு அதை காட்டிலும் அது தனக்கு அறிவை பெற்ற பிற்பாடு அந்த அறிவின்படி நடக்கிறதா இல்ல அறிவின்படி அது எதிர்க்கிறதா, ரெண்டு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ துஷ்டனுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்த போதிலும் அவன் எதை அறியாமல் வாழ்கிறான் என்று பார்ப்பீர்கள். ஆனால் அவன் நியாயத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை அறிந்து கொண்டு நியாயத்தை ஒதுக்கி நியாயத்தை புறம்பே தள்ளி அவனுடைய வாழ்நாளெல்லாம் துஷ்டனுக்கு உண்டான செயல்பாடுகளையே அவன் செய்கிறான். அருமையான தேவஜனமே, இங்க துஷ்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டு பலவிதமான சூழ்நிலைகளிலே வெற்றி பெற்ற மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தை அறிந்தும் அறியாதவர்களாக வாழ்ந்து நியாயத்தை புரட்டி போட்டு அவங்க வாழ்வு எவ்விதமாக இருந்திருக்கிறது என்பதை கருத்து நாம் இன்றைக்கு இந்த வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். இங்கே மிக முக்கியமாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியத்தை என்ன என்று பார்க்கிறீர்கள், துஷ்டர். துஷ்டர் என்கிற ஒரு வார்த்தை, இந்த துஷ்டர் என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ரா, ரெண்டு எழுத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு வேத வார்த்தை. RA ரா என்று சொல்லி இதற்கு அர்த்தம். இந்த ரால் என்ற இந்த வார்த்தை இரண்டு விதமான பதத்தை வேதத்தின் ரீதியாக அது சொல்லுகிறது. ஒன்று பேட், இன்னொன்று ஈவில். அருமையான தேவஜனமே, நாம் எபிரேய எழுத்துக்களை பார்க்கிற பொழுது ரேஷ் என்று சொல்லுவோமானால் ஒரு மனிதனுடைய தலையை அது சித்தரிக்கிறது. இது ஆயின் என்கிற ஒரு வார்த்தை. ஆயின் என்பது கண்ணை குறித்து நமக்கு அந்த வேத வார்த்தை வேர்ட் பிக்சராக நமக்கு சித்தரிக்கிறது. இங்கே மனிதனுடைய வாழ்வு, ஒரு துஷ்டனாய் இருக்கிறவன் அவன் சிந்தைகளும் அவனுடைய பார்வைகளும் மொத்தத்தில் பேட் என்றால் கெடுதல், ஈவில் என்றால் தெய்வீகமற்றவைகளை செயல்படுத்துகிற காரியங்கள். சோ தீமைகளையும் தெய்வீகமற்றவைகளையும் ஒரு மனிதனாய் இருக்கிறவன் தன் கண்களினாலே செயல்படுத்த துணிகிறவனாய் இருக்கிறான். இங்கே துஷ்டர் என்று சொல்லுகிற பொழுது they are called as men of wickedness. Men of wickedness. இவருடைய வாழ்வு இந்த மனிதர்கள் எப்படி வாழ்கிறவராக இருக்கிறார்கள்? ஒரு திரள் கூட்டமான மக்களாகவும் இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன சொல்வார்கள் என்றால், வேத ரீதியாக they are called as men of wickedness. துஷ்டர்கள் என்று சொல்லுகிற பொழுது வேதம் அவர்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறது, they are men of wickedness. அருமையான தேவஜனமே, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்வார்கள்? தெய்வீகம் அல்ல, இவங்களுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்தாதான் இந்த உலகத்தில் நாம் போராடி ஜெயத்தை பெற முடியும்.
ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது அவனுடைய வெளி தோற்றங்கள் நன்மையா இருக்கிறதா என்று இன்னைக்கு பலர் ஏமாற்றங்களை அடைந்து போறார்கள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோ ஒரு ஆணுடைய வாழ்க்கையோ எதிராளை குறித்து ஒரு அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்து மயக்கத்தினாலும் அவங்களுடைய சிந்தைகளினாலும் அறியப்படாத அவங்களுடைய காரியங்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டு இது நல்ல குடும்பம், இது நல்ல பெண், இது நல்ல பையன் என்று சொல்லி சம்பந்தம் கலக்கி அன்பு கூர்ந்து அல்லது நட்பு ரீதியாக பழகி அல்லது ஒரு வியாபாரத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போகி இப்படி பலவிதமான காரியங்கள்ல மனிதர்கள் அவதிப்படுகிற சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். பல குடும்பங்கள் ஏன் டைவர்ஸ், பல வியாபாரங்கள் ஏன் நஷ்டம், பல கூட்டு முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை, பல காரியங்களிலே காரிய சித்திக்கு பதிலாக காரியங்கள் வீழ்ச்சி அடைந்து பயனற்றவைகளாய் போகிறது. அருமையான தேவ ஜனமே, ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்திருப்பது மிக மிக முக்கியங்கள். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றிருந்த போதிலும் ஏன் வாக்குத்தத்தங்கள் பயன் பெறவில்லை? எண்ணங்களை குறித்து, இந்த துஷ்ட எண்ணங்களை குறித்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்வார்கள்? ஆண்டவர், எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னீங்களே. ஆனா கடந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய வாழ்வில பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் ஜாஸ்தி, பிரச்சனைகள் ஜாஸ்தி, என் வாழ்வில நன்மை பெறவில்லையே என்று ஒருவேளை நீங்க நினைப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை ஆராய்ந்து இதன்படி வருகிற காலங்கள் எல்லாம் நாம் செலவிடுகிற பொழுது நாம் எச்சரிக்கையோடு கூட வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற தேவனுடைய ஞானத்தை பெற்றுகிறவர்களாய் நாம் மாற முடியும். இங்கே இந்த men of wickedness, இந்த ரா என்கிற துஷ்டன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? நல்ல ஒரு மனிதனை நீங்க வெளிமுகத்தை பார்க்காதபடிக்கு அவனுடைய உள்முகத்தை பார்க்க ஆரம்பிங்க. வெளி தோற்றத்தை பார்க்காதபடிக்கு அவனுடைய குணாதிசயன் தோற்றத்தை கொஞ்சம் நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. அவனுடைய வெளி நடைமுறைகளை காட்டிலும் அவன் மறைவிலே அவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க நீங்க ஆரம்பிக்கிற பொழுது பலவிதமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அவன் துஷ்டனா இருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது அவன் நியாயத்தை அறியாதவனாக முதலாவது இருப்பான். வேதம் அதை தான் ஃபர்ஸ்ட் பங்காக. இதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பலவிதமான காரியங்களை கர்த்தர் நேற்றைய தினத்துல இதை ஆராய்ந்து, இது நம்ம சபைக்கு மக்கள் மாத்திரமல்ல, அநேகர் இதை பார்க்கிற பொழுது அவர்களுடைய ஞானத்தின் வளர்ச்சியை அடைவதற்காக, ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, பலவிதமான தோல்விகளில் இருந்து அவர்களை வெற்றி காணுகிறவரை மாற்றுவதற்காக சில வாக்கியங்களை நான் எடுத்து எழுதி இன்றைக்கு கற்றுக்கொள்ளுவோம் என்கிறதை குறித்து இன்றைய நாளிலே இந்த வாக்கு தத்தத்தை நாம் ஆராய்வோம். முதலாவது, இவர்கள் யாராக இருப்பார்கள் என்று பார்ப்பீர்களானால், பிசாசின் ஆதிக்கத்தினால் நிறைந்திருப்பார்கள். பிசாசின் ஆதிக்கம். இது நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பல காரியம் நல்லதா பேசிட்டு வருவான், டக்குன்னு 10 நன்மையை பேசுறவன் ஒரு வார்த்தையை லாஸ்ட்ல விடுவான், இந்த 10 நன்மையை அடிச்சு தூக்கிடுவார். இப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் கெடுதல் நிறைந்ததாக. தண்ணீர் நிறைய பாத்திரத்தை ஊத்துவான், லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல தண்ணி அவனை கீழே தள்ளி விட்டு. நம்ம நினைச்சிருக்கோம் நல்ல சகோதரன் நமக்கு தேவையான தண்ணியை ஒரு பக்கெட்ல நிறைச்சு கொண்டு வர ஆரம்பிச்சு, நல்ல வார்த்தைகள் நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு துஷ்டத்தனமான ஒரு வார்த்தையை சொல்லி, ஒரு பொறாமையின் வார்த்தையை சொல்லி, ஒரு எரிச்சலின் வார்த்தையை சொல்லி, ஒரு தெய்வீகமற்ற வார்த்தையை சொல்லி நம்மிடத்திலிருந்து கோபப்பட்டு பிரிந்து போகிறவனாக இருப்பான்.
அருமையான தேவஜனமே, அப்ப அவனுக்குள் பேசின பேச்செல்லாம், முதலாவது பேசினதெல்லாம் ஒரு நாடகத்தின் பேச்சு, ஒரு வித்தியாசமான பேச்சு. ஒரு பெண் பிள்ளையுடைய திருமணத்துக்காக இடத்துல இந்த செல்பேசி மூலமா என்ற ஜெபத்துக்காக வந்திருந்தார்கள். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி எங்களுக்கு மாப்பிள்ளை இங்க பார்த்திருக்கு அப்படின்னாங்க. நான் அவங்களை கேட்டேன், அவங்களுக்கு குடும்பத்துல எத்தனை பேரு? அவங்க ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைகள், அதுல 3 பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளை. இந்த பையன் கடைசி பையன். அவங்க சகோதர சகோதரிகள்லாம் சொன்னாங்க, அவ்வளவு நல்ல பையன், பிரமாதமான பையன் அவன். உடனே இந்த பெண் வீட்டுல அவங்க குடும்பத்துல உள்ளவங்களே அந்த குழந்தை இவ்வளவு பிரமாதமா சொல்றாங்களே, யாராவது அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தை யாராவது குறை இருந்தா குறையா சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தை பத்தி யாரெல்லாம் சொல்றா? அந்த கடைசி குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பையனுடைய அக்காவனும் அண்ணனும் ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. அருமையான தேவஜனமே, இதை நம்பிக்கையாய் கொண்டு அந்த பெண் வீட்டுல அந்த பையனுக்கு பெண் கொடுக்க முன் வந்தார்கள். பையன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்யறான். பொண்ணும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அது ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்யுது. திருமணத்துக்கு முன்பாக நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தத்திலிருந்து திருமணம் வரைக்கும் நல்லா இருந்த ஒரு பழக்கத்தில் இருந்த ஒரு மணமகன் ஒரு மணமகளாக இருந்தார்கள். பின்பு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த அன்று இரவில் இருந்து அவருடைய குணாதிசயங்கள் மாற்றங்கள், இந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறான் அந்த பையன். டார்ச்சர் அப்படி இப்படி டார்ச்சர் இல்ல. நீ ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யற ஒரு இன்ஜினியராக கண்டிப்பா உனக்கு பெரிய ஆட்களோட தொடர்பு இருக்குமே. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, ஆமா என்னுடைய பொசிஷன் அப்படி. அப்படி எப்படி எப்படிலாம் பழகி இருப்ப, என்ன பழகி இருப்ப? திருமணமான முதல் நாளில் இருந்து 15-20 நாட்கள் ஆகல, மிகப்பெரிய போராக மாறிவிட்டது. அருமையான தேவஜனமே, இப்படிதான் ஒரு மனிதனை நாம் கண்டுபிடிக்க முடியும். முதலாவது பேசுகிற பேச்செல்லாம் எது பிரமாதம், எது பிரமாதம், எது பிரமாதம் என்று எதையெல்லாம் விரிவடைந்து சொல்லுகிறார்களோ, தேவஜனமே, அங்கதான் பிரச்சனையே இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நியாயத்தை அறிந்திருக்கிற எந்த மனுஷனோ மனுஷியோ இருந்தாலும், சகலமும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து என் வாழ்வில் நான் இப்படி எல்லாம் என் பிரச்சனை இருந்ததெல்லாம் நான் வளர்ந்து வந்தேன். என் வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்து நான் வளர்ந்து வந்தேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. இப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து பேசுகிற ஒரு மனிதனை நம்ப முடியும். மேக்சிமம் பாசிட்டிவ் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிற அந்த நபர்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், கடைசியில அவன் யாரை குறித்ததாக இருப்பான் என்றால், அவன் பிசாசின் ஆதிக்கத்தினால் நிறைந்திருப்பார்கள். கடைசியில அந்த குடும்பம், அந்த பெண் என்ன பண்ணா, நல்ல கொஞ்சம் அறிவாளி அந்த குழந்தை. அப்புறம் இது அவனை விட்டு கண்டிப்பா பிரிஞ்சு விட வேண்டும் 15 நாட்கள் தீர்மானத்தை பண்ணவர். தன்னுடைய பொருட்கள் உடைமைகள் எல்லாம் அவன் கணவன் இல்லாத நேரத்தில் அம்மா வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு, கடைசியாக தன் தாய் வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய், ஐயா எங்க திருமணத்துக்கு முன்பாக நடந்த வாழ்க்கை இது, திருமணத்துக்கு பின்பு நடந்த வாழ்க்கை. போலீஸ்காரர்களுக்கு அந்த பையனை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியாது. இந்த சம்பவத்தை சொல்லுகிற பொழுது போலீஸ்காரர்கள் சொன்னார்களா, இப்படிப்பட்ட பையனுக்கு கவுன்சில் பண்ணா கூட இவன் மாற மாட்டான். இது அவனுடைய உடன் பிறந்திருக்கிற குணாதிசயங்கள் என்று சொன்னார்களாம் போலீஸ்காரர்கள். கடைசிக்கு கவுன்சில் பண்ணுகிற பொழுது அவன் சொந்த உடன்பிறப்புகள் சொன்னாங்களாம், இவன் நல்லா ஆயிடுவான் தான் பார்த்தோம், அவனுக்காக நாங்க ஏதாவது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணா போதுமேன்னு சொல்லி, ஒரு நல்ல பெண் கிடைச்சிருக்கு, இந்த பெண்ணோடு நீ நல்லா வாழடா, அவன் பழைய குணத்தெல்லாம் தூக்கி போடுறான்னு நாங்க சொன்னோம். அவன் திருந்தலை. அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்டவர்கள் men of wickedness என்று கூறுவார்கள்.
அவனுடைய தலை பிசாசினால் நிறைந்திருக்கிறது. அவனுடைய பார்வைகள் பிசாசனுடைய பார்வைகளாக இருக்கிறது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பேட் அண்ட் ஈவிலாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை ஐயா இது என்ன வாக்கு தத்தம், இது வாக்கு தத்தமா இல்ல வேற ஏதாவது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்களா? தேவ ஜனமே, வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உண்டான வாக்கு தத்தங்களை தான் அது தந்திருக்கிறது. வேத வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ந்து அது சுத்திகரிக்கப்பட்டு அது சுட்டெரிக்கப்பட்டு அது பரிசுத்தமாக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொள்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். இது நம்மளை என்ன செய்யும்? நம்மளை பரிசுத்தப்படுத்தும். எப்படி என்று பார்ப்பீர்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களை நாம் பார்த்து நிதானிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வேத ஞானத்தை நமக்கு தருகிறது. ஆனால்தான் இங்கே வேத வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். அப்போ நியாயம் என்கிற ஒரு வார்த்தை ஒரு முக்கியம், துஷ்டர் என்கிற வார்த்தை ஒரு முக்கியம், அறியார்கள் என்கிற வார்த்தை ஒரு முக்கியம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஒரு சிலராக இருக்கிறோம், இதை men of wickednessல இருக்கிற ஒருவன் இதை வாக்கு தத்தமாய் பார்க்கிறான் வைத்துக் கொள்வோம். இந்த செய்தியை முடிக்க போகிற நேரத்துல இந்த கேட்டகரியில ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். இதை பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை பரிசுத்தமா இல்ல அசுத்தமா? இந்த வார்த்தைலாம் அல்ல, இந்த வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை தான், இது பரிசுத்தம் தான். நடத்தை அசுத்தம். இப்போ பரிசுத்தம் அவனை நடத்துகிற இந்த பிசாசின் ஆதிக்கம் அவனுக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தை போய் அவனை என்ன செய்யும்? அந்த பிசாசு உடைக்கும், அவனை சிந்திக்கிறவனா மாற்றும், அவனை திருத்துகிறவனாக இந்த வார்த்தை போய் கிரியை செய்யும். அதுதான் வாக்கு தத்தத்துடைய பவர். நமக்குள்ள இருக்கிற குற்றச்சாட்டுகளை வேற யாராவது சொன்னா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோமா? எடுத்துக்க மாட்டோம். என் குற்றச்சாட்டை யாராவது சொன்னால உனக்கு தெரிஞ்சால்தான் போயா, எனக்கு தெரியும். ஆனா அது வேத வார்த்தையாக வெளிவருகிற பொழுது உணர வேண்டும். அதுதான் ரட்சி. அருமையான தேவ ஜனமே, இரண்டாவதாக இந்த men with wickedness எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? பிசாசினன் தங்களே தாங்களே ஒப்பு கொடுப்பார்கள். யார் இவர்கள்? பிசாசிடம் தங்களையே தாங்களே ஒப்பு கொடுப்பார்கள். இன்னைக்கு பல திருட்டுகள், பல காரியங்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருடுறவன் திருடிக்கிட்டே தான் இருக்கிறான், பொய் சொல்றவன் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான், ஏமாற்றுகிறவன் ஏமாற்றிக் கொண்டே தான் இருக்கிறான். நீங்க அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்திக்கிற பொழுது, திருடுறீங்க தப்பு இல்லையா, எடுக்கூடாது இல்லையா, சரி ஆண்டவர் ஒரு தடவை உங்களை மன்னிப்பாங்க. அதே நபரை பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னதுனால நீங்க இருக்கும்போது திருட மாட்டான். நீங்க இல்லாத பொழுது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதே காரியத்தை உங்க முன்னாடி எப்படி செய்தானோ இன்னொருத்த அறியாதபடிக்கு அதை செய்வான். அவங்ககிட்டயும் மாட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த 2 பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கப்புறம் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து மறுபடியும் செய்வான். அவர்கள் யார் என்றால் who is the men of wickedness, அவர்களை தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்க குறிப்பிட்ட ஒரு நெகட்டிவ் குணாதிசயங்களை எடுத்து பாருங்க. நமக்கு முன்பாக குறை சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள், பின்பாக போய் குறை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு முன்பாக குறை சொல்லுகிறதை நீங்கள் ஒரு தடவை காதல கேட்டுக்க பிரதர்,
நான் அங்க திரும்பி இருக்கிறேன்னு என்னை பத்தியே நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்றீங்களே, அடுத்து என்ன செய்வாங்க? நீங்க இல்லாத போது, மறைந்திருக்கிற பொழுது நம்மளை குறித்த குறை சொல்லுவான். அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அடுத்து அவன் செய்யறது என்னன்னா, வேற ஆங்கிள் நம்மளை எந்த அளவுக்கு பேரை கெடுக்க முடியுமோ கெடுத்து கொண்டு போய்கிட்டே இருப்பான். இந்த ராக் அவனுடைய கண்களும் அவனுடைய சிந்தையும் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், இந்த பேட்னஸ் அண்ட் ஈவில்னஸ் மிக தத்துரூபமாய் எடுத்துக்கொண்டு போகிறவனா இருப்பான். ஏனென்றால் அவன் நியாயத்தை அறியான். எந்த நியாயத்தை நீங்க கற்றுக் கொடுப்பீங்க, அவனை தண்டிக்க மாட்டீங்க. கற்றுக் கொடுத்தாலும் அந்த துஷ்டருடைய ஸ்தானத்துல வாழுகிற ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவரு? ஒன்று, இப்படிப்பட்டவனை பார்க்கிற பொழுது நீ ஜாக்கிரதையா இரு. அல்லது அப்படிப்பட்டவனை பார்க்கிற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை குறித்துதான் இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, அவன் தன்னையே சூனியத்துக்கு விற்கிறவனாக மாறுவான். தன்னையே சூனியத்திற்கு இது என்ன? சூனியத்துக்கு விற்பவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில இது என்ன ஒரு பெயர்? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தன் வீட்டுக்குள்ளவே கிறிஸ்தவ சூனியத்தை விதைக்கிறவன். உதாரணமாக, ஒரு திருமணம் நடந்து முடிந்த ஒரு சம்பவம். ஒரு மாற்று ஒரு வேத ரீதியில் இருந்தவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் போல ஒரு மாற்றத்துக்குள்ள வந்துட்டு பையனுக்கு ஒரு பெண் தேடுகிற அனுபவம் தான் இது. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண் இருப்பத ஒரு திருச்சபை பிரைட் குரூம் என்று ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல ஒரு பெண் இருக்கிறதை குறித்து பார்க்கிறாங்க. இந்த பெண் எந்த சபையில இருக்கிறாங்களோ அந்த சபைக்கு தாயும் மகனும் உள்ள போறாங்க. ஐயா, நாங்க பல திருச்சபைகளை குறித்து கேள்விப்பட்டோம். உங்க திருச்சபை மிக அருமையான ஒரு திருச்சபை. நாங்க இந்த திருச்சபைக்கு நானும் என் மகனும் வரட்டுமா? உடனே பாஸ்டர் சொல்ற, தாராளமா வரலாம், இதுல என்ன இருக்கு? செபிக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, என் பையன் இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்கிறீங்க. இப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இப்போ இவங்க எதுக்காக இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க? இவங்க எதுக்காக இந்த திருச்சபைக்கு வந்தாங்க? இந்த திருச்சபையை சேர்ந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறது. எதுல பார்த்தாங்க? வேற ஒரு திருச்சபையில ஃபைல்ல பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணுக்கு திருச்சபை, இந்த திருச்சபைன்னு போட்டது. இப்போ அந்த திருச்சபைக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் எது? இந்த பொண்ணு இந்த திருச்சபையா இருக்கணும், நாமளும் இந்த திருச்சபையில மெம்பர் ஆகி பையனுக்கு பொண்ணு எடுக்கணும். அருமையான தேவஜனமே, நடந்த சம்பவம். ஞானஸ்தானம் எடுத்த மாத்திர நேரத்தில் அடுத்த நாள் போய் பாஸ்டர் மாகையில 50,000 ரூபாயை காணிக்கையாக செலுத்துகிறார். செலுத்தி 3வது வாரமே, பாஸ்டர்மா, என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, நாங்களும் பார்க்கிறோம். அடுத்த வாரம் சொல்றாங்க, நாங்க ஒரு திருச்சபைக்கு போனோம், ஃபைல்ல இந்த பொண்ணு பத்தி கொடுத்தது. இது நம்ம சபையா? பாருங்களேன். ஆமா, நம்ம சபை பொண்ணுதான் இது. பரவாயில்லையே, வந்தீங்க, சபையில சேர்ந்தீங்க, ஞானஸ்தானம் எடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இதே திருச்சபையில கிடைச்சிருக்குது.
உடனே பெண் வீட்டாரை கூப்பிடுறாங்க. பையனை கேட்கறாங்க என்ன வேலை ஏதுன்னு சொல்லி. பெண் வீட்டில் ரொம்ப ஒன்றும் படிப்பு கிடையாது, ஒரு ஜெனரலான படிப்பு தான். திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டில் போய் பார்த்தா ஹம்பக்கான ஒரு ஃபேமிலி. பையன் வீடு மகா ஹம்பக். இதுக்கப்புறம் திரைக்கு பின்பாக பல விதமான காரியங்கள் இருக்கு. அருமையான தேவஜனமே, the men of wickednessல எப்படிப்பட்டவனா இருப்பான்? தன்னையே சூனியத்துக்கு விற்பவனாக இருப்பான். ஒரு திருமண வாழ்வு என்பது அது தெய்வீக பந்தத்தை வளர்ச்சி செய்வதற்காக. ஒரு திருமண பந்தம் என்பது வாழ்வை வேதம் சொல்லுகிறபடி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு புதிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதுதான் ஒரு சேரப்படுகிற மணவாளன் மணவாட்டியை கொண்டு செய்யப்படுகிற ஒரு காரியம். இன்றைக்கு திருமணமாகப்பட்ட அந்த பெண், இது என்ன குடும்பம் தெரியலையே பாஸ்டர். அதே திருமணம் நடந்த அதே பாஸ்டர் கிட்ட போய் சொன்னா, பாஸ்டர் சொல்லிட்டாரா, திருமணம் நடத்தி வைக்கிறது வரைக்கும் தான் எங்க பிரச்சனை, திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானா ஒண்ணு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க அல்லது கோர்ட்டுக்கு போங்க. அருமையான தேவஜனமே, the men of wickedness எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்தாதான் வேதத்தின் வாக்குத்தத்தத்துடைய மகத்துவம் உங்களுக்கு புரிந்தாதான் நீங்களே அதுல இருக்கிறீங்களா அல்லது யார் கூட நீங்கள் உறவு வைத்திருக்கீங்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா, இதை அறியாம கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதனால்தான் ஆண்டவர் இந்த வேதத்தை ஆரம்பிக்கிற பொழுது எப்படி சொல்றார்? துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். நீ அறிந்தவனாக இருக்கிறாயா, இல்ல நீ வைத்திருக்கிற பழக்கம் உள்ளவன் யாராக இருக்கிறான் என்பதை நீ அந்த நியாயத்தை அறிந்தாதான் நீ துஷ்டனா இருக்க மாட்ட. நீ துஷ்டனோடு சேருகிற பொழுது உன்னுடைய வாழ்வின் ஆதாரங்கள் யாரோட கலந்திருக்கிறையோ வெளியே உள்ளவன் யார் யாரோட சேர்ப்பான்? துஷ்டனோட ஒண்ணு சேர்ப்பானா, இல்ல உன்னோட நீ நல்லவனா மாறுவான்னு சொல்லி அவனை உன்னோட சேர்ப்பான். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லும்? பார்த்துப்பா, நல்ல பையன் தான் அவன், ஆனா இன்னைக்கு கெட்ட பையனோட சேர்ந்துட்டா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. தேவச்சனமே, வாக்குத்தத்தங்கள் ஆராயப்பட வேண்டும். வாக்குத்தத்தங்களின் வார்த்தைகள் சிந்திக்கப்பட வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு சரியா சரிபடாதா என்கிற நபர்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நான்காவதாக நாம் பார்க்க போகிறோம், உண்மை பொய், நல்லது கெட்டது. இவைகளை குறித்து தெளிவற்றவனாக வாழ்கிறார். The men with wickedness, அதாவது நல்லது கெட்டது, பின்பு உண்மை பொய், இவைகளுடைய தெளிவற்றவனாக இருப்பான். Men of wickedness, இவைகளுக்கு விவரம் தெரியாதவனாய் வாழ்கிறவனாய் இருப்பான். அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நம்மள கூட எடுத்துக்கலாம். பாஸ்டர், எனக்கு சரியா தெரியல இதுல உண்மை பொய், இதுல நல்லது கெட்டது எனக்கு தெளிவற்றவனா நான் இருக்கிறேன்னா நாம இன்னும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் இன்னும் நம்ம வளரல நம்மளே. அப்ப நம்மளே கூட இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நாம துஷ்டனா வாழ்வோம். நமக்கே தெரியாது. இவைகளை நாம் தெளிவுபடுத்த தெரியாதவனாக நாம் இருந்தால்
நம்மளுடைய லிஸ்ட் துஷ்ட லிஸ்ட்ல தான். ஏன்னு கேட்டா நம்மளால நல்லது நடக்காது, நம்மளால குடும்பத்துல குழப்பம் இருக்கும், நம்மளால அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். இது நல்லது, இது அண்ணன் எனக்கு நல்லது செய்திருக்காருன்னு தங்கச்சி உணராது, இல்ல அக்கா தம்பிக்கு நல்லது செய்திருக்கிறான் என்பதை உணராது. அப்படி இருக்குல்ல பாஸ்டர் நிறைய குடும்பங்கள்ல. அந்த உண்மைக்கும் பொய்க்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தெளிவற்ற ஒரு சாயல்ல இருப்பாங்க. அது கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கலாம், நண்பர்களுக்குள்ள இருக்கலாம், வியாபார ரீதியில இருக்கலாம். ஒரு பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும், கண்டக்டர் டிக்கெட் போடாத முன்னே பஸ் டிரைவர் ஓட்டிங் போடுவான். மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் கண்டக்டர் சொல்லுவார், ஐயா நில்லுப்பா, இன்னும் டிக்கெட் கொடுக்க முடியலப்பா. அப்படி வண்டியை கிளப்பின்னு போறது நல்லதா? இல்ல, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணும். அது வரைக்கும் டிரைவர் பொறுமையோடு கூட கண்டக்டருக்காக வெயிட் பண்ணி தான் போகணும், அதுதான் நல்லது. ஆனா 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கெட்டதை தான் செய்வாங்க. சோ அதனுடைய தெளிவு, எது நல்லது எது கெட்டது, எது அறிவுபூர்வமானது எது அறிவுபூர்வம் அற்றது என்கிற தெளிவு இல்லாதவன் he will be the men of wickedness. துஷ்டருடைய சாயல் தான் அவன் கையில இருக்கும், துஷ்டருடைய கிரியைகள் தான் அவனுக்குள்ள இருக்கும். 5ஆவதாக விளைவு. அதன் கிரியை. விளைவு மற்றும் அதன் கிரியை. அறிந்தும் அறியாதவர்கள் போல இது தெளிவற்றவனாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, விளைவும் கிரியும் எப்படி இருக்கும் நல்லா தெரியும். புரியுதுங்களா? இது ஒரு கேட்டகரி. இது அடுத்த கேட்டகரி. இப்படி செய்தா இதுதான் விளைவு, இப்படி செய்தா ஒருத்தருடைய பேர் கெட்டு போகும், இப்படி செய்தா வியாபாரம் லாஸ் ஆயிடும், இப்படி செய்தா தரம் கெட்டு போயிடும். இத விளைவும் தெரிஞ்சுப்பான், அந்த கிரியைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருப்பான், அதை அறிந்து இருப்பான். ஆனா அறியாதவர் போல அவன் நடப்பான். நம்முடைய வாழ்க்கை நிறைய காரியங்கள்ல செப்பனிடப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். நாம சில காரியங்களை நினைப்போம், தவறான நினைவு செயல்கள். அது தவறுன்னு செய்தும் கூட, நினைத்தும் கூட, இது இப்படி எல்லாம் போகும் தெரிந்தும் கூட அதை செய்கிறவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கோம். நான் அப்படி பல விஷயங்களை நஷ்டப்பட்டிருக்கேன். இது தப்பா போச்சா என்ன பண்றது, போயிடுமே, சரி பண்ணுவோம், போயிடும், லாஸ் தான், பல கேடுதான். இல்ல, கிரியை, எதிராளுடைய கிரியை இது இப்படிதான் எனக்கு தெரியும், ஆனா அந்த கிரியைகள் விளைவை காட்டு, இந்த கிரியைகள் இன்னும் அதிகமா எனக்கு தெரியும். அறிந்து என்ன பண்ணுது, அறியாதவனை கூட நான் நடந்தது. பாத்தீங்கன்னா டோட்டல் லாஸ். நமக்கு ஆண்டவர் தெளிந்த புத்தியின் ஞானத்தையும் அறிவையும் சகலத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்வு இந்த ரார் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் கடந்து செல்லுகிற பொழுது நம்முடைய ரிசல்ட் பேட் அண்ட் ஈவிலா தான். நமக்கு நாமே நம்மளையே ஐயோ அப்படின்னு சொல்லுவோம், ஐயோ ஏமாந்து. காரணம் என்னன்னா, தெய்வீகம் உள்ள மனுஷனுக்குள்ள தெய்வீகமற்ற எண்ணங்கள் உள்ள வருவதனால். தெய்வீகம் உள்ள மனுஷன் தான், ஆனா தெய்வீகமற்ற எண்ணங்கள் நம்மளை அதிகமாய் அது பிடித்துக் கொள்ளும். அப்போ நீங்க தெளிவற்றவனாக இருந்த நீங்க அறிந்தவனாக தான் இருக்கிறீங்க. ஆனா விளைவையும் கிரியையும் அறியாதவர் போல நம்ம வாழ்க்கையில.
உண்மை, பொய், நல்லது, கெட்டது தெளிவு இருக்கும், விளைவு தெரியும், கிரியை தெரியும். அறிந்தும் அறியாதவளை போல நம்ம நடந்துருவோம். நமக்கு பேரும் துஷ்டம் தான். சோ ஆண்டவர் ஒரு மனிதனை பல கேட்டகரியில பார்க்கிறார். பல சூழ்நிலைகள்ல அவர் பிரித்தெடுத்து பார்க்கிறார். சாலமோன் ஞானி இந்த ஒரு வேத வசனத்தை கொண்டு பலவிதமான ஒரு மாற்றங்களை தேசத்துல கொண்டு வந்தார் மக்கள் மத்தியில. இன்னும் நாம் அடுத்த இதிலே பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஞானம் நிறைந்திருந்தாலும் ஞானம் நிறைந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஞானம் நிறைந்தவனாக தான் இருப்பான். ஆனா செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் தீமையை தவிர வேற ஒரு விஷயம். ஆனா அவனுடைய பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். நான் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். ஒரு சிலருடைய பேர் சொன்னா போதும், நல்ல ஞானம் உள்ளவன் தான், ஆனா அவன் பின்னாடி போனா நம்ம தேர மாட்டோம். ஏனென்றால் ஞானம் நிறைந்த அவனுடைய காரியங்கள் இருந்தாலும் அவனோடு கூட சேர்ந்து வளர்கிற பொழுது அவன் தீமையை மாத்திரமே விதைச்சிட்டு போறவனா இருக்கும். யார் உங்களை முன்வைத்து, யார் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களை அழைத்தானோ அவனே தீமையை மாத்திரமே விதைப்பவனாக இருக்கிறான். பிசாசின் தந்திரம் அப்படிதானே, உங்களை பிரமாதமா கொண்டு போய் என்ன செய்யுது, கீழே நம்மள தள்ளிடுது. சோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பல ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள் வரலாம், பல ஒத்தாசைகள் அவர்கள் மூலமாய் வரலாம். ஒரு வாலிபனை ஒரு பெண் விரும்புறான். விரும்பினது எனக்கும் தெரியும், என்கிட்டயும் வந்தாங்க, பேசினாங்க, வச்சாங்க. நான் ஓகேன்னு சொன்னேன். உங்களுக்கு பிரியமா தான் நீங்க திருமண பந்தத்துல இணைந்து கொள்ளலாம். நைட்டு ஒரு 11:45 ஒரு கால், பேர் இல்லை, ஒரு செல்ல இருந்து நம்பர் வருது. Master, I want to talk to you very, very, very personal. பரவாயில்லம்மா, பேசுமா, இதில் என்ன இருக்கு? பாஸ்டர், நான் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். I am 1.5 months conceived. என்னம்மா திருமணமே ஆகல, 1.5 மாசம் கன்சீவ் இல்லையே. சரி பரவாயில்ல, என்னம்மா சொல்லு. என் வாழ்க்கை நான் யாரோடு இணையப்பட வேண்டுமோ இந்த 1.5 மாசம் தான் எனக்கு பதிலே தெரியும். என்ன தெரியுது பாஸ்டர், 30% தான் சக்சஸ்ஃபுல்லா தெரியுது, மீதி 70% எனக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு வீடு எடுத்து கொடுத்தாங்க, இருக்கிறதுல சீப் வீடு, இருக்கிறதுல அட்வான்ஸ் கம்மி வீடு. வீட்டுல பொருள் இறங்குது, எல்லாமே செகண்ட் ஹேண்டு. அந்த செகண்ட் ஹேண்ட் பொருளை பார்த்தீங்கன்னா காய்லாங்கடை விட மோசமானது. வேண்டான்னு காய்லாங்கடைக்கு தூக்கி போட்டு இருக்கிற பொருள் ஓடுது. அது என்னமா பொருள்? ஃப்ரிட்ஜு. பார்க்கறதுக்கு ஃப்ரிட்ஜு, வேலை செய்யறதுக்கு ஃப்ரிட்ஜ். ஆனால் ஃப்ரிட்ஜை பார்த்தா அது தகுடு மாறி கிடக்குது, பெயிண்ட் போய் கிடக்குது, சொட்டை உழுது கிடக்குது. ஒரு பீரோ ஒன்று வாங்கி வச்சிருக்கிறார். அந்த பீரோவை பார்த்தா அதை நசுக்கி தூக்கி தூர போட வேண்டிய பீரோ, அது இப்போ என் வீட்டுக்கு பொருளா வந்திருக்கு. நான் ஒரு நல்ல படித்து ஒரு பெரிய இடத்து பெண். நான்
நான் காருகள்லாம் இதெல்லாம் வைத்திருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஆப்டான கணவன் ஆண்டவரே கொடுத்துருக்காருன்னு நினைச்சு நான் இப்போ போனா இந்த மாதிரி இருக்கு. நான் யார்கிட்டையும் பேசக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசக்கூடாது. என்னுடைய வளர்ச்சி எல்லாமே நல்ல ஒரு பெரிய கான்வென்ட்ல ஒரு மதிப்பான வளர்ந்த ஒரு பெண். அருமையான தேவச்சனமே, ஞானம் நிறைந்தாலும் தீமையை மாத்திரமே செய்பவர்கள். இப்ப என்ன கவுன்சில் கிடைச்சீங்கன்னா உங்கள்ட்ட வந்து ஒரு 3 நிமிஷம் சொல்லிட்டேன். இது வந்து 2.5 மணி நேரம் பேச்சு நடந்தது, பல காரியங்கள். நான் சொன்ன உன்னுடைய பொசிஷன் உங்க வீட்டுல என்ன, இந்த மேரேஜை பத்தி எதனா சொல்லியிருக்கியா? நான் சொல்லவே இல்லை மாஸ்டர். கன்சீவ் ஆனத அந்த பையன்கிட்ட சொன்னியா? இல்லை மாஸ்டர். உனக்கு ஒரு ஐடியாவை நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு ட்ராக் நேரா போகுது, இன்னொரு 15 நிமிஷத்துல அந்த ட்ராக்ல ரைட்ல திரும்ப போகுது. ஒரு ட்ராக் இருக்கு. இப்போ நீ சகலத்தை இப்ப கற்றுக்கொண்ட, இது போதும், நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கைக்கு இது போதும்னு நினைச்சா நீ என்ன செய்யணும்? ஞானம் நிறைந்த அவனை, தீமை மாத்திரமே செய்கிறவனை, தீமையிலிருந்து அவனை விடுவித்து நன்மை மாத்திரம் செய்கிறவனாக உன்னால மாற்ற முடியும் என்று சொன்னால் இந்த பாதையை கண்டினியூ பண்ணிடு. இல்ல எனக்கு இது செட் ஆகாது, எங்க அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் இதை விட கொஞ்சமாவது நல்லா இருந்தா எனக்கு அது போதும் நினைச்சுன்னா உன் ட்ராக் போகும்போதே ட்ராக்கை டைவர்ஷன் கொண்டு போய். நான் சொல்றது தப்புதான். அப்ப கடவுளுடைய தீர்மானத்தை விடு. கன்சீவ் ஆனது உடையுதா? God is not interested. உன் ட்ராக்கை கரெக்ட் பண்ணு. நீ பார்த்தது ஞானம் நிறைந்தவனாக தான் நீ பார்த்த. பட் ஒரு ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம், வீட்டுல வந்து இறங்குற பொருள் காய்தாங்களை விட மோசம். What does it mean and refer? ஓ வாழ்க்கையும் என்ன வாழ்க்கையா இருக்கும்? காயலாங்கட ஓட்ட உடைச்சல் வாழ்க்கையா தான் போகும். பிகாஸ் ஞானம் இருக்குதான், உன்னை காப்பாத்த நினைக்கிறான், ஒரு தனி வீடு எடுத்து கொடுத்துருக்கிறான், கண்டிப்பா திருமணம் பண்ணிடுவான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் செய்கிறது எல்லாம் தீமையை போலதான் உனக்கு இருக்கும். தீமையோ தீமை இல்லையோ உன் பார்வைக்கு அப்படிதாம்மா போகும். இப்ப நான் உன்னை இப்படி செய்யும் நான் கவுன்சில் பண்ணல. 2 விதங்கள் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல போறதா இருந்தாலும் வாழ்ந்து, இல்ல எனக்கு செட் ஆகாது பாஸ்டர், எனக்கு இப்பவுமே தெரியுது இது போற போக்குல என்ன ஆகும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வருச்சா, உன் ட்ராக்கு போகிற இடத்துல இன்னொரு 15 நிமிஷத்துல ரைட் சைட் ட்ராக், அது உங்க வீட்டுக்கு போற ட்ராக். இன்னைக்கு பல துஷ்டர்கள் நாம் பார்க்க முடியும். they will be filled with wisdom. இப்போ நம்ம பார்க்கிற wisdom இது தெய்வீக ஞானமா இருக்குமா அல்லது தெய்வீகமற்ற ஞானமா இருக்குமா? பார்ப்பதற்கு தெய்வீக ஞானமா இருக்கும், ஆனா செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கு? தெய்வீகமற்ற ஞானமாக இருக்கிறது. we have to differentiate who is the evil man, who is the man of justice. Not only the resemblance will fulfill the truth, but the fruit will fulfill the fruit. கனியை குறித்து நமக்கு விவரம். கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஒருவேளை நீ எடுத்துக்க முடியல, அந்த மனிதனை நான் மாத்தி ஞானம் நிறைந்தவர் தான், ஆனா தீமை மாத்திரமே செய்கிறவனா இருப்பான். ஆனால் நான் மாத்த முடியும்னு ஆண்டவருடைய நம்பிக்கை நீ இறங்கி மாத்த முடிந்தால் 2 விதமான கவுன்சிலிங் நான் கொடுத்து முடிச்சேன். ஏனென்றால் திருமணம் பண்ண போறவங்க குட் ஏஜில் இருக்கிறாங்க. அருமையான தேவச்சனமே, ப்ரெடிக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், கண்டுபிடிப்பதும் எது என்ன என்பதை அறிந்து கொள்வதும் மிக முக்கியம். வேதம் நம்மை வழிநடத்துவதை காட்டிலும் நம்மை பக்குவப்படுத்துவது என்பதை ஒரு மனிதன் உணர வேண்டும். It is not only the way, it stabilizes our way. விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது?
அது வழியை மாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கல, ஸ்டெபிலைஸ் அதை ஸ்ட்ரென்தன்ட் வழியா என்பதை நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அததான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. வழி நல்லா இருக்குன்னு போயிடக்கூடாது. எங்கேயோ போய் பிரிட்ஜ் இருக்காது, உடஞ்சிருக்கும் பிரிட்ஜ். பட் இங்க துவக்கத்துல ஆண்டவர் எதை செய்யறாரு? அந்த பிரிட்ஜையும் ஸ்டேபிள் பண்ணி வச்சிருப்பார். நம்ம போறோம், அதுல தடை இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. சோ ஞானம் நாம் இருக்கிறது என்று ஏமாறுகிற பல காரியங்கள் அது தீமையை மாத்திரமே செய்பவனாக இருக்கிறான். ஞானத்தில் நிறைந்தவன் பார்ப்பதற்கு அது தெய்வீக ஞானம் போல இருக்கும், பட் டோட்டலி ஹம்பக், டோட்டலி பொய். அதனால்தான் வேதத்தை சரியா புரிஞ்சுக்கணும். நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அதை தூக்கி மாட்டிடக்கூடாது. வீட்டுல நிறைய வீடுகள்ல தான் தூக்கி மாட்டப்பட்டது. நிறைய குடும்பங்கள்ல வார்த்தைய தவறான அபிப்பிராயத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா வார்த்தைக்கு பின்னாடி என்ன சாராம்சம் அடங்கி இருக்குது என்பதை அறியறதில்லை. வெறும் வார்த்தை கிரியை செய்யாது. வார்த்தையின் மேல விசுவாசம் இருக்கணும். வார்த்தை கிரியை செய்கிற அளவுக்கு அவன் தகுதி பெற்றப்பட்டவனா இருக்கணும். அப்பதான் வார்த்தை கிரியை செய்யும். சோம்பேறிக்கு ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுத்ததாக சப்ஜெக்ட்ல எங்கேயுமே இல்லை. அட்லீஸ்ட் வாய்க்கால வெட்டினாலும் சொல்றார், காற்றை காண மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனா வாய்க்காலையாவது வெட்டி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த நேரத்துல தண்ணி வந்து ஊத்திரும் நினைக்காது. Do something to receive your desires through God. உன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை கடவுள் மூலமாக நிறைவேற்றப்படுவதற்கு எதையாவது நீ செய்யலனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அருமையான தேவச்சனமே, கடைசியாக இந்த துஷ்டன் யார் என்று நினைப்பீர்களானால், நன்மை செய்ய நினையாத மனம் உள்ளவன். நன்மை செய்ய நினையாத மனம் உள்ளவன். ஆண்டவர் சொல்றார், வாங்குவதை காட்டிலும் காசு பணத்தை அல்ல. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிற காசு பணம் அது இல்லை. வாட் யூ ஹேவ் as affection. தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட என்ன இருக்கோ, இல்லாதவன்றது நீ கேட்காது. அவனுக்கு எதுவுமே உனக்கு நன்மை சொல்லுகிறவன்ட்டு அவன்கிட்ட வார்த்தை இல்லை. அவனுக்கு நீ கொடு வார்த்தை. கடவுளை பற்றி நீ கற்றுக்கொடு அவனுக்கு. வேதத்தை குறித்து நீ கற்றுக்கொடு அவனுக்கு. நன்மை செய்ய நினையாத மனம் உள்ளவன். இன்னைக்கு அநேக தேவ வார்த்தையை கூட லாபத்துக்கு தான் யூஸ் பண்றாங்க. பிரதர், அவற்றெல்லாம் பேசி என்ன ஆண்டவருடைய வார்த்தை 10 ரூபாய் பேராது பிரதர், ஒரு காணி கூட கொடுக்க மக்கள் இருக்கிறாங்க. எங்க போயிடுது? பொருளாதாரத்தை வச்சு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற அனுபவங்கள் போகுது. அதுதான் நன்மை செய்ய நினையாதவன். இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்றால், தகுதி உள்ளவனா இருந்தா அவனுக்கு அதிகமா நன்மை செய்வான். ஏன்? ஒரு வியாபாரம் போல, ஐயா நல்லா பேசுங்க, எனக்கு செடிக்க வச்சுக்கீங்க, ஐயா உங்க அக்கௌண்ட் நம்பர் என்னையா, நான் பணம் போட்டுக்கிறேன், எனக்கு முடியாத போல செய்வீங்க. ஆனா இயலாமையிலும் தரித்திரத்திலும் கஷ்டங்களிலும் பாரத்திலும் இருக்கிறவனுக்கு போன் வந்தா பலர் போன் எடுத்து ஆறுதல் செய்கிறவர்கள் இல்லை. அருமையான தேவச்சனமே, இவைகள் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் பாஸ்டர். இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுதான். ஆனா எபிரேய பதத்தின்படி இவ்வளவும் எழுதப்பட்டது. இன்னும் நிறைய இருக்கு. நான் அவசியமானதை மாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் நுணுக்கமான சின்ன 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 காரியங்கள்லாம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு.
மனிதனுடைய வாழ்வு மாற்றப்படாத வாழ்வாக இருக்குது. ஏன்னா அறிந்தும் இதை போலதான் இருக்கிற ஜனங்கள், ஞானம் நிறைந்திருந்தும் தீமையை செய்ய நினைக்கிற தூண்டுகிற கால்கள் தான். அவருடைய பிசாசின் ஆதிக்கத்தினால் நிறைந்திருப்பவனாக காணப்பட்டாலும் அதையே விரும்புகிறவனாக வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இத வேத ரீதியில, வசனத்தின் ரீதியில இவைகளை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தாதான் நாம வேத ரீதியிலே நம்ம அடைந்ததை நாம் பார்க்க முடியும். எரேமியாவின் புஸ்தகம் எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 22 இருந்து 31 முடிய நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நல்லா பாருங்க, நாம் ஆராய்ந்து அறிந்த பலவிதமான காரியங்களை ரத்தின சுருக்கமாக இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. These words are spoken by the Lord himself. ஆண்டவராகிய கர்த்தரே இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். என் ஜனங்களோ மதியற்றவர்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாக்குத்தத்தத்துல? துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். இங்கே அதை மிக அழகா கர்த்தர் சொல்றாரு. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நியாயம் என்றால் த கிரைஸ்ட், நீதி என்றால் த கிரைஸ்ட், அறிவு என்றால் த கிரைஸ்ட். இப்படி பல காரியங்களை நாம் பார்ப்போமானால் it denotes the Christ. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். அவங்க யாரா இருக்கிறாங்க? They are not the children of the living God. பைத்தியம் பிடித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த துஷ்டர்களா எப்படிப்பட்டவர்களா? பைத்தியத்தின் சாயலை உடையவர்களாக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணியிருக்கிறார்? அவங்கள பைத்தியமாக்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு உணர்வே இல்லை. சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் விளைவை குறித்து தெரியும், கிரியை குறித்து தெரியும். அறியாதவர் போல நடப்பதையும் அவங்க செய்வாங்க. ஞானம் நிறைந்ததை குறித்து அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க செய்யறதெல்லாம் தீமையே செய்வாங்க. அவங்க நன்மை செய்ய திராணி இருக்கும், அவங்க நினைப்பதெல்லாம் அதை குறித்து நினையாதவர்களாக அவங்க வாழ்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகளாய் இருக்கிறார்கள். என்ன பொல்லாப்பு செய்ய? ஞானம் நிறைந்திருந்தாலும் பொல்லாப்பாகிய தீமையை செய்வது மாத்திரமே அவர்களுடைய சிந்தையாக, அறிவாக இருக்கும், ஞானமாக இருக்கும். அருமையான தேவஜனமே, we have to be cut clear what God reveals to us. தேவன் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தெள்ள தெளிவாக கட் அண்ட் கிளியரா இருக்கணும் நமக்கு. அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் பைத்தியமா தான் போயிடுவோம். வேதம் அப்படிதான் சொல்லுது, அறிவில்லாதவர்களாக போயிடுவோம், தேவ ஞானமற்றவர்களாக போயிடுவோம். இங்க வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பூமியை பார்த்தேன்,
அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. அருமையான தேவஜனமே, முதலாவது தேவன் இந்த பூமியை பார்க்கிற பொழுது நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் முதலாவது நாம் வாசிக்கிறோம், அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்று சொல்லி, மறுபடியும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பூமியை பார்க்கிறார், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, முதலாவது வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது மனிதன் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் அவர் பார்த்து இந்த பூமியை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி பூமியை எல்லாவற்றையும் சீர்படுத்தி பின்பு 6ஆம் நாளிலே அவர் மனிதனை உருவாக்கி மனிதனுடைய கரத்துக்குள்ளாய் அதிகாரத்தையும் கொடுத்து ஒப்புவிக்கிறார். அருமையான தேவஜனமே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இங்கே கர்த்தரே நேரடியாய் பேசுகிறார். இங்கே பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரால் ஒழுங்கு செய்யப்படுத்தப்பட்ட பூமி மனிதனுடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. மனிதனாகிய முதலாவது ஆதாமை சிருஷ்டித்து ஆதாமுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவன் பாவம் செய்த போதிலும் அவனை அழிக்காதபடிக்கு அவனுக்கு ஒரு மகிமையான ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி கொடுத்து அந்த தோல் உடையை அவர் உடுத்தினார் என்பதற்கு எபிரேய பதத்தில் ரூஹா அடோனாய் லவாஷ் என்கிற வார்த்தை. தேவன் பரிசுத்த ஆவியினாலே ஆதாமை போற்றி அந்த போற்றப்பட்ட அந்த தோல் உடை பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலாக தேவனுடைய வார்த்தையாக அவனுக்கு அது கொடுக்கப்பட்ட போதிலும் அங்கே அவன் பாவம் செய்தபடியினாலே அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு அங்கே அனுப்பப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆதாமுடைய சந்ததி தேவனுடைய சாயலா இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது தேவன் எதை முதலாவது ஆதியாகமத்தில் கண்டாரோ அதே வார்த்தை மறுபடியுமாய் பிரகடனப்படுகிற அந்த சூழலை இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அங்கே வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை ஆதியாகமத்திலும் இங்கே எரேமியாவிலும் பார்க்கிற பொழுது பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. ஆனால் தேவனோ முதலாவது அவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, இந்த ஒளி ஏன் இருளாய் மாறிற்று? கேட்கப்பட்ட வார்த்தையின்படி men of wickedness, துஷ்டர்கள் நிறைந்த என்கிற சொல்லக்கூடிய வார்த்தையின்படி the bad and evil characters நிறைந்த, இங்கே 1 - 7 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியங்களின் படியாய் மனிதன் தேவ சாயலை இழந்தவனாய் தேவனுக்கு ஒரு எதிர்ப்பாளராக பிசாசின் தந்திரங்களுக்கு அவன் இணைக்கப்பட்டவனாக தெய்வீகமற்ற ஆத்திம பந்தங்களினாலும் தெய்வீகமற்ற உடன்படிக்கையினாலும் கர்த்தரை எதிர்கொள்ளுகிற மனிதர்களாய் மாறிவிட்டார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையான தேவஜனமே, இந்த 2021 வருஷம் இந்த டிசம்பர் மாதம் இந்த முதல் தேதியை கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒன்று, கர்த்தரை அறிந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கர்த்தரை அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கர்த்தரை அறிந்தும் அறியாதவர்கள் போல நடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வேத ஞானத்தையும் வேதத்தினுடைய அறிவையும் வேதத்தினுடைய நீதியையும் அறிந்தவர்கள், கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக எடுத்துக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அருமையான தேவஜனமே, வேதத்தை பார்க்கிற பொழுது அவைகளுக்கு புறட்டாக வாழுகிற ஜனங்களை தான் இன்றைக்கு இந்த காலம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது.
ஒன்று பணத்துக்காக, ஒன்று பொருளுக்காக, ஒன்று ஆசைகளுக்காக, ஒன்று தெய்வீகமற்ற எண்ணங்களுக்காக மனுக்குலகம் துஷ்டனின் சாயலை பெற்று எதை வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதோ அதையே தனக்கென்று வைத்துக் கொண்டு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் மாய்மாலமான ஒரு உன்னதத்தின் வாழ்க்கையின் சாயலை தான் மனிதன் தரித்திருக்கிறான் என்பதை இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த கண்களால் கண்டு, அவர் பொய் சொல்ல மனிதர் கிடையாது, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் தன்னுடைய வசனங்களை கொண்டு ஒவ்வொரு மனிதனும் அளவுகோலாக பார்த்த பிற்பாடு தேவனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் இது. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தன்னால் வார்த்தையினால் சொல்லப்பட்டு பிரகடனமாக்கப்பட்ட வெளிச்சத்தை அவர் வானத்திலே பார்க்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. அருமையான தேவ ஜனமே, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். ஒருவேளை நாம் இந்த 7 விதமான பிணைப்பின் ஒரு நபராக இருக்கிறோமா? இல்ல இந்த 7 பிணைப்புமே ஒரு மனிதனுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? அல்லது பாஸ்டர் நான் ஒண்ணுலதான் இருக்கிறேன், ஒண்ணுல சரியில்லாம தான் இருக்கிறேன், ஒரு சிலது என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்க இந்த வாக்கு தத்தத்தின் மூலமா புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஒருவேளை நான் இதெல்லாம் தெரியாமலே இப்படி வாழ்ந்துட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் நிச்சயமாக மாற்றப்படுவர்களாய் மாறுவோம். அதற்காக தான் வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தங்கள் பாசிட்டிவ் மாத்திரமே நாம் நமக்கு என்று எடுத்துக்கொண்டு நெகட்டிவ் எல்லாம் யாருக்கோ சொல்லப்பட்டிருக்குன்னு நினைப்போம். ஆனால் அந்த யாருக்கோ இருக்கிறவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவது? அந்த யாருக்கோ என்று சொல்லுகிறோமே, அவர்கள் இதுல எது எதுல பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒன்னிடத்துல எது எது இல்ல, ஒன்னிடத்துல எது எது நன்மைகள் இருக்குது, இதை யாரு போய் சொல்லுவான்? வாக்கு தத்தம் என்பது ஒரு தனி மனிதனுடைய லாபத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக அல்ல. வாக்கு தத்தம் என்பது தேவனுடைய சாயலை தரித்திருக்கிறவர்கள் தரித்தில்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. வாக்கு தத்தம் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அதுதான் வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி என்றால் என்ன? அவர் நாமம் பரிசுத்தம் இல்லையா? இங்கே பரிசுத்தம் இல்லாத மனிதர்கள் மத்தியிலே அந்த நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் வேதம் நமக்கு நெகட்டிவை அதிகமாய் நமக்கு காண்பிக்கிறது. என்னைக்குமே பாசிட்டிவ், என்னைக்கும் பாசிட்டிவ் தான். ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறப்பட வேண்டுமானால் கர்த்தர் உன்னை கொண்டும் என்னை கொண்டும் அந்த அற்புதமான காரியத்தை செய்வதற்கு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமானால் நாம் யாராக இருக்கப்பட வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம். வாசிக்க கேட்போம். தொடர்ந்து, பர்வதங்களை பார்த்தே அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. அருமையான தேவஜனமே, இங்கே வேதத்தை பார்க்கிற பொழுது அவர் சில இயற்கையின் சூழல்களை பார்க்கிறார். பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வைத்திருக்கிற நீதியான இயற்கையை கூட மனிதன் பாழ்படுத்துகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு இடத்துல மலையை கொடுத்திருக்கிறார்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய மடுவை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? மழை காலத்துல இந்த தண்ணீர் சேகரிக்கப்பட்டு இந்த மலையினுடைய வெயிட்டும் இந்த தண்ணீருடைய வெயிட்டும் இந்த பூமியை சமப்படுத்துவதற்காக. தேவனுடைய இயற்கைகள், குன்றுகள் எதற்காக கொடுத்திருக்கிறார்கள்? அந்த குன்றுகள் மூலமாக ஒரு சப்சிடைசிங் பவர், எல்லா சூழ்நிலைகள் எது எப்படி மாற்றப்பட்டிருந்தாலும் இந்த குன்றுகள் போய் அதை சீர் சமப்படுத்தும். மலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, பாறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மலைகளிலும் மரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? இயற்கையின் சூழல்கள் மனிதனுக்கு பயன்படுத்தப்படுவதற்காக.
ஒரு இடத்துல மடு தண்ணி குறைகிற பொழுது அங்க இருக்கிற மரங்களும் செடிகளும் இந்த பூமியை சம சூழ்நிலையில வைத்து அது சூரியனை சுற்றி வருவதற்காக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவைகளாய் இயற்கை தேவனுக்கும் நமக்கும் அது சாதகம் பொருந்தியவைகளாய் இருப்பதற்காக செய்யப்பட்டது. ஆனால் மனுஷனோ இந்த பர்வதத்தையும் விட்டு விடல, இந்த குன்றுகளையும் விட்டு விடல. இன்னைக்கு நம்ம சென்னை பட்டணத்திலே பல இடங்களிலே பாத்தீங்கன்னா பல ஏரிகள் துந்து போய் விட்டது, பல மலைகள் உடைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு மலைகள்ல எங்கெங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாதோ வீடு கட்டுறா, மண் சரிவு என்று நாம பார்க்கிறோம். கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக கூட கேரளாவிலே ஒரு மலை சரிவில பலர் மாண்டு போனார்கள். கிராமமே அவுட்டு. ஏன் தெரியுங்களா? அது மலை சரிவான மண் பகுதி, பாறை கிடையாது. செடி நல்லா வந்திருக்கு, மரம் நல்லா வந்திருக்கு என்பதற்காக அந்த இடத்துல மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற அது இடம். ஆனால் இயற்கைக்கு தகுதி உள்ள இடம். கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்காக இயற்கை எல்லாவற்றையும் சீர்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் துஷ்ட குணத்தில் இருக்கிற மனிதனுடைய கிரியைகள் இங்கே முதலாவது குணமே சொல்லுது, பிசாசி ஆதிக்கத்தினால் நிறைந்திருப்பார்கள் அவர்கள். ஏன்? தேவன் எதை சிருஷ்டித்தாரோ, எதை நல்லது என்று கண்டாரோ அதை பயன்படுத்துவதற்காக மனிதனுக்குள்ளாய் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அசுத்த ஆவிகள். அருமையான தேவ ஜனமே, நியாயத்தை அறிகிற அறிவு நமக்குள் இல்லை என்றால், நியாயம் என்றால் வேத ஞானம், நியாயம் என்றால் தேவனுடைய வார்த்தைகள், நியாயம் என்றால் தேவன் நமக்கு அருளப்பட்டிருக்கிற அறிவுகளும் தேவனை சார்ந்து செயல்படுகிற ஆலோசனைகளும். இந்த நியாயத்தை யார் அறியாதவனாக இருக்கிறாரோ, அறிந்தும் அவன் அறியாதவனாய் போல் இருக்கிறானோ, அவனெல்லாம் இந்த ரா என்கிற அடிப்படையிலே the bad and evil character அவனுக்குள் இருக்கும் தேவ பிள்ளையே. அதைத்தான் இங்கே ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறார். பின்னும் நான் பார்க்கும் பொழுது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. இன்னைக்கு இயற்கையில எப்படிப்பட்ட பறவைகள்லாம் இருந்தது இன்னைக்கு கிடையாது. ஞானமுள்ள பறவைகள். ஜப்பான்ல இருந்து இந்திய தேசத்தினுடைய இங்க ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கு, வேடந்தாங்கல் அங்க வருது. ஆஸ்திரேலியால இருந்து இங்க வருகிறது. அதுக்கு இருக்க மேரினஸ் காம்பஸ் இருக்குதா? தொலைநோக்கு பார்வைகள் இருக்கிறதா? ஆனால் இத்தனை தொலை தூரம் நான் ஸ்டாப்பா பறந்து கொண்டு வரக்கூடிய வல்லமையை தேவன் அந்த மிருக பறவை ஜீவன்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். பறவைகளும் மிருகங்களும் இதை பயன்படுத்துகிறன. ஆனால் மனுஷன் அதை பயன்படுத்துவானா என்று பார்க்கிற பொழுது இங்க வேதம் நமக்கு சரியாய் சொல்லுகிறது. பின்னும் நான் பார்க்கும் பொழுது 26வது வசனத்திலே, கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தரை அறியாதவன் பாக்கியமற்றவனாக இருக்கிறார். கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனமோ பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அறிகிற அறிவு எங்க இருக்கோ அவன்தான் தேவ ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஞானம் இருந்தாலும் அது வெற்றி பெறாது. ஒரு நாள் அந்த ஞானம் தொலைந்து போய்விடும். ஒரு நாள் அந்த ஞானம் வெற்றி பெறாமல் போய்விடும். ஒரு நாள் அதே ஞானம் நம்மளையே கொன்றுவிடும். ஆனால் தேவனுடைய ஞானம் நமக்குள் இருக்குமானால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் சகல எல்லைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று இந்த வேதத்தினுடைய வாக்குத்தத்தம் 2வது பகுதி சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும், whatever you need, whatever the world needs. உனக்கு தேவை லைட், நீயா கண்டுபிடிச்ச? அதை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். உனக்கு தேவை விமானம், நீயா கண்டுபிடிச்ச? அதை யார் மூலியமா கண்டுபிடிச்சு கொடுக்கிறார். தேவன் ஒருவருக்காக ஒருவரை படைத்து ஒருவருடைய ஞானத்தை கொண்டு பலர் அதிலே பலிக்கு பெருகும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனாலோ இந்த துஷ்டர் என்று சொல்லக்கூடிய ரா என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினாலே தேவன் மனஸ்தாபப்படுகிறார்.
அவர் மனிதரை பார்க்கும்போது உக்கிர கோபத்தை அடைகிறார் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 27வது வசனத்தில் இருந்து, தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கோபம் தான் ஆண்டவருக்கு. ஆனா வேதம் சொல்லுது தேசமெல்லாம் பாழாய்ப்போம். இப்படிப்பட்ட மனுஷன் இருந்தா என்ன ஆகும்? தேசம் டோட்டல் அவுட். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டைகள், சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ், ஜெயில் தண்டனைகள்ல தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, இதெல்லாம் எங்க இருந்து வருது? பாழாய் போயிருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயங்களினாலே. ஆனா மனுஷனை ஒரு சட்டத்தின் மூலமாக தண்டனை அவன் மேல் விழுகிறது. ஆனால் தேவன் சொல்றாரு, அவன் மேல தண்டித்தாலும் நான் அவன் மேல என்ன செய்யறேன்? இரக்கத்தை பாராட்டுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவஜனமே, அந்த இரக்கத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் என்ன நடக்கிறது வாசிக்க கேட்போம். தொடர்ந்து, இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வானங்கள் கருத்து போகும் என்று சொல்லி. அப்படி என்றால் பஞ்சங்கள், எவ்வளவு துஷ்டர் ஆளுகை செய்கிறார்களோ தேசம் பஞ்சத்துக்குள்ளாய் கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியேறாதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். சொல்றார், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணா இருக்குமா? ஓடி போவீங்க, ஓடி ஒழியறதுக்கு தேடுவீங்க, ஓடி வாழ்வதற்கு தேடுவீங்க. ஆனால் எதை எடுத்தாலும் பிரயோஜனமற்றதாக இருக்கும். அருமையான தேவஜனங்க, என்னுடைய சொந்த வாழ்வில 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பண விஷயத்துக்காக ஒரு ஊழியத்தை கட்ட வேண்டுமே, பல பண பிரச்சனைகள் இருக்கிறோமே என்று சொல்லி ஒரு சூழ்நிலைகளுக்காக இறங்கினேன். அது கர்த்தருக்கு பிடித்ததா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனால் என்னுடைய மனசாட்சியின்படி இறங்கினேன். பல லட்சங்கள் ஒரு வீணாய் போன சூழ்நிலையில இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அதுல ₹1 எடுத்து அனுபவிக்க முடியல. அதனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா சஞ்சலங்களும் தவிப்புகளும் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. வேத ஞானத்தை அறிந்த போதிலும் என்னுடைய சூழ்நிலைகள் அது எதை குறித்து போய்கிட்டு இருக்கு, அது எதை சார்ந்து போயிட்டு இருக்கு, அதை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதனுடைய உக்கிரக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், உக்கரானக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், செயல்முறையில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்த என் கண்கள் மறைக்கப்பட்டன. அதைத்தான் இங்க இன்றைய வாழ்வை குறித்து அன்றைக்கு எரேமியா சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் அது உண்மை என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்த முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது 28வது வசனத்துல, இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போகும். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்பட்டதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லாம் ஊர்களுக்கு விடப்பட்டிருந்தது. அருமையான தேவஜனமே, தோல்விதான் மிச்சம், சஞ்சலம் தான் மிச்சம், தவிப்பு தான் மிச்சம். ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலை தான் நானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் தேவச்சனமே. காரணம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு எனக்கு இவைகளை பற்றி தெரியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதனுடைய சாராம்சம் எனக்கு தெரியாது. பல லட்சங்கள்
வீண் போயிற்று. பல சூழ்நிலைகள் அவமானங்களும் நிந்தைகளும், பல சூழல்களிலே மனக்கிளேசங்கள், தவிப்புகளுக்குள்ளானேன். அருமையான தேவ ஜனமே, ஆனாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்த அவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, தவறுதான் செய்துட்டேன், ஆராய்ந்து பார்க்கல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். நானும் ஒரு துஷ்டனாக இருந்தேன். அட்லீஸ்ட் நானாவது கற்றுக் கொடுக்கிறவனா இருந்திருக்கணும். நான் அந்த நேரம் கற்றுக்கொள்ளப்படவில்லை. என்னுடைய துரதிர்ஷ்டம், எனக்கு வேதத்துடைய ஞானம் அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சரிவர எனக்குள்ளே இல்லை. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தினாலும் பொன் ஆபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இந்த உலகத்தில் ஏற்கனவே என்னென்ன தோல்விகள்லாம் இருக்கோ, அந்த தோல்விக்கு அதிபதியானவன் இன்னும் நம்ம மேல வந்து பற்றி பிடிப்பான். நாம் வேதத்தை அறியாதபடிக்கு, நியாயத்தை அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருப்போமானால், சோரம் போகிற பலவிதமான சூழல்களிலே நாம் அலக்களிக்கப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை ஏன் தருகிறாரு? இனி இப்படிப்பட்ட சூழல்களில் நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு தெளிந்த புத்தியாய் இருப்பதற்காக இந்த காரியங்களை நமக்கு கற்றுக்கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, தொடர்ந்து வாசிப்போம். கர்ப்பவேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாக்குலமாக்கவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவர் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்மா சோர்ந்து போகிறதே என்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த துஷ்டருடைய சூழ்நிலையில் வாழ்வோமானால் அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாம் பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகும். கர்ப்ப வேதனை எத்தனை பேர் நீங்க அதை கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. பயங்கரமான அலறல் இருக்கும், பயங்கர அலறல் இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றது, முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும். அப்படி என்றால், திருமணமாகி அவங்களுக்கு பிறக்க போகிற அந்த முதல் குழந்தை போது பயம் இருக்கும் ரொம்ப. ஏற்கனவே அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அக்கா பிள்ளை பெற்று வந்திருப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளை பெற்றதை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்ல இவளுக்கு இந்த 7வது மாசத்துல என்ன பண்ணுவாங்க, வளகா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி கொடுப்பாங்க, மடி ஜாக்கிரதையா வயிறை பார்த்துக்கா, இது உனக்கு முதல் பிரசவம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பிரசவ வேதனை வருகிற பொழுது அவளுடைய சத்தம் எப்படி இருக்கணுமா, மிக பயங்கரமா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போது அவளுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? முதல் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால எப்படி இருக்கும், பயம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த துஷ்டத்தின் எண்ணங்களை உங்களுக்குள் இருக்குமானால், இந்த நியாயத்தை அறியாதவர்களாக இருந்தாலே நீ துஷ்டம்தான். எது நல்லது எது கெட்டது என்று அறியாமையிலே நாம் வாழ்வோம். The spirit of ignorance என்று அதற்கு சொல்லுவார்கள். அறிகிற அறிவு எது தேவையோ அதை அறியாததுனால நான் துஷ்டனாக ஆயிட்டேன். எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு அறியாமலே நான் என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிச்சு வந்துட்டேன். நான் அப்ப யாரு? அந்த நியாயத்தை அறியலாம். நான் யாரு? நானே துஷ்டன். முதல்ல நானே துஷ்டன். பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் அறியாமையினாலே வந்தது. பிசாசு ரொம்ப வல்லமையா அவங்களை பிடிச்சிருவான். அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்மா சோர்ந்து போகிறதே என்றார். அருமையான தேவஜனமே, எங்க இந்த துஷ்டம் பிடிக்கிறான்னு வேதத்துல வந்துருச்சுங்களா? எங்க பிடிக்கிறான்னு போட்டிருக்கலாம். இவ்வளவு நேரம் சொல்லல வேதத்துல. இந்த கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, ஐயோ கொலை பாதகர்கள் என் ஆத்மா சோர்ந்து போகிறதே என்றார்.
என்ன செய்யறான்? தன் கைகளை விரித்து பெருமூச்சுகளோடு கூட இந்த துஷ்டன் எனப்பட்ட அசுத்த அதிகாரி, சாத்தானின் கைக்கூலி, லூசிபரின் ஆவிகள், கொலை பாதர்களாலே என் ஆத்மா சோர்ந்து போகும்படி செய்கிறார்கள். அருமையான தேவஜனமே, வேதம் வாசிப்பது பெருசு கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அது எவ்வளவாய் பிரயோஜனப்படுகிறது, இந்த ஆத்மாவிலே அது எவ்வளவாய் என்னை நடப்பிக்க வைக்கிறது. என் ஆத்மா தன் கண்களை திறந்து எது நியாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை வாஞ்சிக்கிறது என்பதை பொறுத்துதான் நாமளே துஷ்டன் சாயல் இருக்கிறோமா அல்லது கர்த்தரை தேடுகிற சாயல் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்துல பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தியோ உன்னை நடத்தினார். நீ 10 பெட்ரூம் இருந்தாலும் ஒரு பெட்ரூம்ல தான் படுக்க முடியும். 10 கார் இருந்தாலும் ஒரு கார்ல தான் நீ உட்கார்ந்து போக முடியும். 10 வீடுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்குள் தான் நீ நுழைய முடியும். 10 தங்க கட்டில் இருந்தால் ஒரு கட்டில் தான் உன் சரீரம் படுக்க முடியும். 10 ஏசி மாட்டி இருந்தாலும் அதுக்கு தேவையான எந்த ஏசி தேவையோ அதையே போட்டாதான் நீ தூக்க முடியும். 10 ஏசியை போட்டா ஐசா மாறி செத்து போயிடுவேன். இதெல்லாமே இப்படி இருக்கிற பொழுது வேதம் அறியாத ஒரு துஷ்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு நாம் மாறப்பட வேண்டும். அவர் ஆதி ஆகமத்திலே மனிதனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று 2 வசனங்களை வாசித்து நாம் இந்த வேத பகுதியை, இந்த முதல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். எடுத்துக்கொள்வோம். ஆதி ஆகம புஸ்தகம், ஆதி ஆகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6வது வசனத்தையும் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அவருடைய இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அருமையான தேவஜனமே, அன்றைக்கு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாட்கள் முதற்கொண்டு நோவா 500 வயது ஆன பொழுது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகளும் பிறந்த பொழுது மனுஷனை பார்க்கிறார் ஆண்டவர். மனுஷனுடைய செயல்கள் எல்லாம் பிசாசின் தந்திரங்களோடு இணைக்கப்பட்டு பிசாசோடு கூட உடலுறவில் வைக்கப்பட்டன. தேவன் எதற்காக மனிதனை சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டிப்பு நீங்கப்பட்டு மனுஷ குமாரத்திகள் பிசாசோடு கூட தேவ குமாரர்களோடு கூட உடலுறவு வைக்கப்பட ஆரம்பித்தன. The will, the plan and the determination of the Holy Father was destroyed. மனிதனுக்குள் பாவம் விதைக்கப்பட ஆரம்பித்தன. துஷ்டர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். பிசாசின் ஆதிக்கத்தினால் நிறைந்திருக்கிற ஜனமங்களாய் மாறப்பட்டார்கள். பிசாசிடம் தங்களையே தாங்களே ஒப்புவிக்கப்படும்படி செய்தார்கள். தன்னையே சூனியத்திற்கு விற்பவனாக மாறினார்கள். உண்மை பொய் நல்லது கெட்டது தெளிவற்றவனாக வாழ துவங்கினார்கள். விளைவும் கிரியைகளும் அறிந்தும் அறியாதவர்கள் போல் நடக்க ஆரம்பித்தார்கள். ஞானம் நிறைந்திருந்தாலும் தீமையை மாத்திரமே செய்பவனாக மாறினான் மனிதன். நன்மை செய்ய நினையாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் மனிதன் வாழ ஆரம்பித்தான். நோவாவை தேவன் ஒரு திட்டத்துக்கு உட்படுத்தினார். ஒரு பேழையை சொன்னார். பேழையை சொன்ன மாத்திரத்திலே செய்தான். கடைசியாக அவனிடத்தில் ஒன்று சொன்னார். அந்த பேழை முழுவதுமாக ஒரு கீழ் தாரை பூச வேண்டும் என்று சொல்லி
அதற்கு என்ன பேர் தெரியுமா? டு கவர். அது வெறும் மரமாக அல்ல, தேவனுடைய சாயலை அது தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது வெறும் மரமாக அல்ல, ஒரு கீல் என்கிற தாரை அதை சுற்றிலும் பூச சொன்னார். அங்கே அந்த பேழைக்கு ஒரு உடுப்பு உடுத்தப்படப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சாயலை தரித்த ஒரு பேழைக்குள்ளாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் வருவதற்கு ஒரு சத்தத்தை உரைத்தார். நோவாவும் அவன் பிள்ளைகளும் வந்தார்கள். மிருக ஜீவன்களும் பறவைகளும் உள்ளே புகுந்தன. அவரால் தீர்மானிக்கப்பட்ட மனிதனும் மீண்டும் மீண்டும் என்ன செய்ய ஆரம்பிச்சார்? தவறு செய்ய ஆரம்பிச்சார். அங்கே ஆதாம் மாத்திரமல்ல, தேவனால் மீண்டும் மீண்டுமாக தன் இரக்கத்தின் பேரிலே யாரை முன்குறித்தாரோ அந்த சந்ததிகளும் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தன. வேதம் சொல்லுகிறது, இதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்கப்பட போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 4வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்தின் கூட கூடுகிறதினாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வ காலத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பலவான்களாக மாறினார்கள். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்டவர்களாய் மாறினார்கள் என்று பார்ப்போமா? அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக சாதாரண பாவிகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நிர்ணயத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய திட்டத்திற்கு முன்பாக, கர்த்தர் எதற்காக மனிதனை உண்டாக்கினாரோ அந்த உண்டாக்குதலின் அந்த தீர்மானத்துக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்த நாளிலே யூடியூப் மூலமாகவும் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த ரா என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் 668 முறைகள். வேதத்தில் இடம்பெற்றிருக்க அருமையான தேவ பிள்ளையே, அப்போ கர்த்தர் எவ்வளவு 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 மனஸ்தாபப்பட்டு வெறும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் மாத்திரம் இந்த துஷ்டரை குறித்து தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாதம் கூட 668 தடவை வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. வேதத்தில் அவ்வளவு எச்சரிக்கை தான். அவ்வளவு எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து தான் கொடுத்திருக்கு அதிகமாக. அதிலையும் இந்த ரா என்கிற ஒரு வார்த்தை 668 தடவை அது பழைய ஏற்பாட்டிலே வந்திருக்குமானால் தேவன் எவ்வளவு திட்டமாக ஒரு மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை வாக்குத்தத்தம் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல. அப்படி ஆசீர்வாதம் தான் ஒருத்தன் நினைச்சான்னா இந்த தவறுகளை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அவ எண்ணங்களாம் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் போய்கொண்டிருக்குமே ஒழிய வேதத்தை குறித்ததான தெளிந்த புத்திக்கு அவன் போகவே முடியாது. அவன் இந்த துஷ்டர் என்கிற பார்வையில தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமே தவிர வேறொரு வாழ்க்கை அவனுக்கு நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கையாக அது கிடைப்பதற்கு சான்ஸே இல்லை.
ஆக இந்த முதல் பகுதியை நாம் இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பகுதியை இன்னொரு நாள் நாம் எடுத்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற பாடத்திட்டம் இரண்டாவது பாடத்திட்டத்தை காட்டிலும், இரண்டாவது பாடத்திட்டம் என்னது? கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்ற பாடத்திட்டத்தை காட்டிலும் வல்லமை வாய்ந்தது இது. இந்த நெகட்டிவை நாம தெரிஞ்சாதான் இதையும் நாமும் சீர்படுத்திக் கொள்ள முடியும், மற்றவர்களையும் நாம் சீர்படுத்த முடியும். அறியாமையினாலே வாழ்ந்து விடக்கூடாது. அதற்காக தேவன் நமக்காக பலியாகல. அறியாதவைகளை அறிந்து கொள்ளுவதற்காக தான் தேவன் நமக்காக பலியாயிருக்கிறார். அறியாமல் இருந்தனால்தான் பாவமும் சாபமும் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. அது சாதாரணமானவைகள் அல்ல, 4ஆம் தலைமுறை வரையில் விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அருமையான தேவ ஜனமே, அவருடைய இரக்கத்தினாலே நீங்களும் நானும் மீண்டும் பிழைக்கப்பட்டு இந்த 1ஆம் தேதி ஜீவனோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை பார்க்கிற நீங்களும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த யூடியூப் மூலமாய் கர்த்தர் உங்களையும் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்வையும் ஆண்டவர் மாற்றிக் கொண்டுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படி நான் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ இன்றைக்கு நான் அறியப்பட்டவனாக மாறியிருக்கிறேன். இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தை தோராவாக எனக்குள் ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. என்னையும் மாற்றிக்கொள்ளுவதற்கும் இந்த வார்த்தைகளின்படி யார் யாரெல்லாம் மாற்றப்பட வேண்டுமோ அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷமாகிய உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே பாழாய் கிடக்கிற உன்னுடைய வாழ்வு மலரும் என்று சொல்லத்தக்கதாய் என்னை நீர் உருவாக்கி இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய வல்லமைகளினால் நடத்தப்பட, உம்முடைய ஆலோசனையினாலும் புத்தியினாலும் ஞானத்தினாலும் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின்படி கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி என்னை நிரப்பி நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னை நீர் அடையாளம் கண்டெடுத்திருக்கிறீரப்பா. நான் உம்மிலும் உம்முடைய வேத வார்த்தைகள் என்னிலும் நிலைத்திருக்கும்படி என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். I submit and I surrender myself unto you, O Lord. எரேமியா 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசித்தபடி என் ஆத்துமா இனி துஷ்டர்களின் கைகளில் பிணைக்கப்படாதபடிக்கு இயேசு சுவாமி உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன். நீர் என்னை வழிநடத்துவீராக. கொடுத்த வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். ஆவியானவர் எங்களை நடத்தும்படி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.